आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम वाङ्मे मनसि प्रतिष्ठिता। ओम वाङ्मे मनसि प्रतिष्ठिता। मनो मे वाचि प्रतिष्ठितम्। आविर्मयेति वेदस्य मा आनिष् श्रुत्मे मा प्रहासीः। अनेन अदितेन अहोरात्रान् संददामि। अनेन अदितेन சொல்லுங்க अनेन अदितेन अहोरात्रान् संददामि। ऋतस्वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवधु वक्तारमवधु वक्तारम्। ओम शांति शांति शांति। இந்த உபனிஷத்து முத்கலோ உபனிஷத் ருக்கு மந்திரத்தை சார்ந்ததனால இந்த வாங்மே மனசி பிரதிஷ்டிதா, என் பேச்சு எப்பொழுதும் மனதில் நிலை பெற்றிருக்கட்டும் என்று அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கிறது. நாம் உபனிஷத்துக்கு போவோம். முத்கலோ உபனிஷத்து ருக்கு மந்திரத்தில் புருஷ சூக்தத்தில் வருகின்ற மந்திரத்தை தொடர்ந்து இது வருகிறது. உபனிஷத் பகுதியிலும் இது இருக்கிறது. ஒரு பகுதியை எடுத்து அங்கே பயன்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். இப்போ மந்திர பகுதியிலும் இருக்குது, உபனிஷத் பகுதியிலும் இது இருக்கிறது. ஏன்னா இது இந்த புருஷ சோக்தத்தில் இருக்கின்ற இந்த பகுதியை விளக்கும் விதமாக இந்த உபனிஷத் இருக்கிறதுன்னு இந்த உபனிஷத்தே சொல்லுது. இதுக்கு ஏன் முத்கலம் உபனிஷத்துன்னு பேருன்னா, இது ஆசிரியர் பேர் முத்கல. முத்கலர், முத்கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு வகையான புல், நாணல் புல். நாணல் புல்லுக்கு முத்கல அப்படின்னு பேர். அதனால் அவருக்கு நாணல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த உபனிஷத்துக்கு முத்கல உபனிஷத்து. இந்த வாக்கியங்களை நான் படிக்கிறேன், கூடவே சொல்லுங்க. அதன் அர்த்தத்தை நம்ம வார்த்தை வார்த்தையாக பார்ப்போம். ஓம் புருஷ சூத்கார்த்த நிர்ணயம் வியாக்கியாஸ்யாமஹ. புருஷ சூக்தம் என்ற புருஷ சூக்தம் என்ற மந்திர பகுதியை, சூக்தம்னா நன்றாக சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். உக்தம்னா சொல்லுதல், சூக்தம்னா நன்றாக சொல்லப்பட்டது, தெளிவாக சொல்லப்பட்டது. நான் தப்பாக சொல்லிட்டேங்க அப்படின்னு ரெண்டாவது சாரி எல்லாம் கிடையாது. இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் தெளிவாகவே உறுதியாகவும் நிர்ணயம் செய்து சொல்லப்பட்டதுக்காக சூக்தம்னு பேர். மந்திரங்களுக்கு சூக்தம்னு பேர். சம்ஹிதைன்னும் பேர். நல்ல இதம் தான் தரும், அதில் துன்பம் தருவதற்கு ஒன்றும் இல்லை. ஹிதம் தரல, சம்ஹிதம், அதனால பேர் சம்ஹிதம் சூக்தம்.
பார்க்கறதுக்கு ஆனால் அந்த சொற்கள்லாம் புரியாமல் இருக்கலாம், உண்மையிலே அதனுடைய அர்த்தம் அவ்வளோதான். அது மந்திரங்கள். அந்த புருஷ சூக்தம், புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாவை, புருஷோத்தமனாகிய நாராயணனை, ஈஸ்வரனை நல்ல வழியாக சொல்லுவதனால புருஷ சூக்தம் அப்படின்னு பேர். அர்த்த நிர்ணயம், அதனுடைய பொருளை நாம் இங்கே விளக்க போகிறோம். அங்கே மந்திரம் இருக்கிறது, நான் உபனிஷத்து இதை சொல்கிறேன்னு. ஓம் புருஷ சூக்தார்த்த நிர்ணயம் வியாக்கியாஸ்யாமக, விளக்கே சொல்ல இருக்கிறோம். வியாக்கியாஸ்யாமக. யோ அயம் உக்தஹ ச புருஷோ நாம ரூப ஞான அகோச்சரம் சம்சாரினாம் அதிதுர்ஞேயம். அது வரைக்கும் சம்சாரினாம் அதி துர்ஞேயம், சாதாரண மக்களுக்கு, சம்சாரிகளுக்கு புரிந்து கொள்வது கஷ்டம். ஞான அகோச்சரம், அவங்க புத்திக்குள்ள அது அடங்காது. ஞான கோச்சரம்னா பிடிக்கிறது, ஞான அகோச்சரம்னா புத்தியினால் இதை விளங்கி கொள்ள முடியாது. சம்சாரினாம் அதி துர்விஜ்ஞேயம், துர்ஞேயம் அப்படின்னு சொல்லிட்டார். யாரை? யக அயம் உக்த, இங்கே சொல்லப்படுகின்ற அந்த புருஷன், இந்த பிரம்மம் ஆத்மா, அதாவது அவங்களுடைய தன்னிலை, அவங்கள பற்றி சொல்கிறோம். ஆனால் அது அவங்களுக்கே புரியாது. ஏன்னா அந்த நாமரூபத்தில் இருக்கிறத தான் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எதை சொன்னாலும் புத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறான். விலங்குகளுக்கு புரிய வைக்க முடியாது. எத்தனை தடவை வந்தாலும் அது புரியாது. அது கண்ணாடியில் போய் மோதிக்குது. குருவியோ நாயோ நான் கண்ணாடியை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே வருது, கண்ணாடி வச்சுருக்கிறாங்க. கண்ணாடியை பார்த்தவொடனே இது மூஞ்சி தெரிஞ்சோடனே அப்படியே ஓடிடுது. அப்புறம் மறுபடியும் க்யூரியாசிட்டி வந்து பார்க்குது. எத்தனை தடவை பார்த்தாலும் அதுக்கு புரியல, அதுக்கு விளங்க வைக்க முடியாது. ஆனால் உணர்வுக்கு அதுக்கு புரிஞ்சிடும். கோபம், பயம், ஆபத்து இதெல்லாம் தெரியும். ஆனால் விளக்க முடியாது. இப்போ நாமரூபத்தினால்தான் விளக்க முடியும். நாமரூபம்னா என்ன? நாமம்னா சப்தம், ஒரு பெயர். நாமங்கள் சப்த ரூபமானது. சொற்களால் சொல்வதை நாமரூபங்கிற. சொன்னால் புரிஞ்சுக்கிறது புத்தி, அடித்தா புரிஞ்சுக்கிறது மனசு. அதுக்கு மனசு அடித்து தான் அதுக்கு பழகணும். ஏன்னா உணர்வு தான் தெரியும். இப்போ இது தீ தீ தீ, தொடாதே தொடாதே அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் இந்த நாய் போய் தொட்டு. அப்போ அதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? சுட்டு தான் காடு. இந்த மனிதர்கள் நாமரூபத்தில் இருக்கிறத கிரகிக்க முடியாத வல்லமை இல்லாததுனால அயமுத்த புருஷக நாமரூப ஞான அகோச்சரம், இங்கே சொல்லப்படுகிற புருஷன் இந்த நாமரூபங்களால் சொல்ல முடியாதனால நாமரூபத்தை நம்பியிருக்கின்றவர்களுக்கு இது முடியாது. அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாமரூபம் தானே, இப்போ வரப்போகிற சொல்கிறதெல்லாம் இப்போ யாருக்குன்னா விவேகிகளுக்கு, விவேக வைராகியம் சமதமம் போன்ற பக்குவ ஞானிகளுக்கு வரும். இந்த பக்குவம் அடையாதவர்களுக்கு இது கஷ்டம். சகஸ்ர கலா அவயவம் கல்யாணம் திருஷ்ட மாத்திரேன மோக்ஷதம் வேஷம் ஆததே. இங்கே அவர் சகஸ்ர கலா அவயவ கல்யாணம், ஆயிரக்கணக்கான கல்யாண குணங்களை உறுப்புகளாக கொண்டவர். அவர் நிர்குணம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால தான் அவர் சகுனமாக இருக்க முடியுது. சகுனமாக இருக்கிறதுக்கு நிர்குணமாகிறது கஷ்டம் இல்லையா? ஆனால் சகுனமாக இருக்கிறதுக்கு நிர்குணமாக இருக்கிறது சுலபம். வெள்ளை காகிதத்தில் வரைஞ்சிடலாம், கிறுக்கி வச்ச காயத்தில் மறுபடியும் வெள்ளையாக்க முடியாது, மறுபடியும் வேறு ஒரு எழுதவும் முடியாது, மறுபடியும் அழிச்சாதான் முடியும். அப்போ வெள்ளையாகணும், எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவர் சகஸ்ர கலா அவயவ கல்யாணம், கலாதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலா அப்படின்னு சொல்கிறது
எவ்வளோ வேணால் பிரிச்சுக்கலாம். 8, 16, 32, 36, 108, 1000 எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். இந்த ஜகத்தை சிருஷ்டியில் கொண்டு போய் வைக்கணும்னா ஓங்காரத்துலேருந்து என்னெல்லாம் உண்டாச்சுன்னா முதல்ல கலை தானே உண்டாயிருக்கணும். கலைன்னா பாகுபாடு இருந்தால் தானே அதை நம்ம சேர்க்க முடியும். இப்போது சத்துவம், ரஜஸ், தமசு என்ற மூன்று கலைகள் தானே. 3 கலைகளாக பிரிஞ்சால் தானே அது மறுபடியும் சேர்ந்து பல கலைகளாக மாறும். கலைகள் பலவாய். அப்படி பல கலைகளை எடுத்தால் தான் சிருஷ்டியே உண்டாகும். இப்போ கலை தான் முதல்ல உண்டாகும். தன்னை பகுத்துக்கணும். ரஹி பிராணன்னும் நாடி பிராணன்னும் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளுன்னும் அது 2ஆக பிரியணும். சித்து ஜடமாக தன்னை பிரியணும், சத்து அசத்தாக பிரியணும். அதை தான் கலைங்கிறோம். அந்த 2 கலை மறுபடியும் கலையாக பிரிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த சித்தம் பல கலைகளாக பிரியுது, அகங்காராதிகளாக பிரிஞ்சு அதில் இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள், இப்படி இதெல்லாம் கலையில் சேரும். கலாதி நமோ நம அப்படின்னா கலைன்னா இதுதான். அப்படி இந்த கலைகள் எல்லாம் அவருக்கு கல்யாணங்களாம். கல்யாண குண சம்பன்ன அவர் நாராயணன். நாராயணனுக்கு என்னென்ன கலை இருக்குதோ அதுதான் நம்மகிட்ட இருக்குது. அவர்கிட்ட இந்த ஒரு கலையில் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். அவர்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு பூரணமாக இருந்தாலும் கல்யாண குணங்கிறோம். நம்மக்கிட்ட அதுலேருந்து அது கொஞ்சம் கடன் கொடுத்துருக்கார். அவர் சர்வ ரட்சகர், நாம் நம்ம வைத்த ரட்சகம் பண்ணிக்கிறோம். ஏக ரட்சகர். அவர் எல்லா வயிற்றுக்கும் சோறு போடுறார். நம்ம ஒரு வயிற்றுக்கு சோறு போடுறோம். ஒரு குடும்பஸ்தன் அந்த குடும்பத்தில் இருக்கணும் சோறு போடுறா. ஒரு உழவன், வேறு வேளாளன் 1000 பேருக்கு 4 லட்சம் பேருக்கு சோறு போடுறா. இப்போ அவருடைய கல்யாண குலத்தில் ஒரு சிலதை தான் நாம் கொண்டு வந்துருக்கு. சம்பூர்ண இந்த கல்யாணங்களை அடைந்தவர் நாராயணனாவே ஆயிடுறான், சாயுஜ்யம் அடைகிறான். அது மோட்சங்கிறாங்க. இருந்தாலும் சிருஷ்டி ஸ்திதி லயம் அவனால் செய்ய முடியாது. அவர் ஒருத்தர் தான் அதை செய்வார். மற்ற எல்லா கல்யாண குணமும் இருக்கும். சிருஷ்டி ஸ்திதி லயம் செய்யக்கூடிய அருகதை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நம்ம நாராயணனுக்கு ஈஸ்வர சம்பத்தோடு அவரோடு இருக்க முடியும். இதுதான் விசிஷ்டாத்வைதோட தத்துவம். ஏன்னா அவங்க குணத்திலேயே தான் இருக்கிறாங்க. நிர்குணமாக இருந்ததுன்னா நம்ம சாயுஜ்யம் 2 இல்லைன்னு சொல்லிடலாம். அவங்க 2 இல்லைன்னு நம்ம சொல்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானம் பட்டு நான் பிரம்மம் ஆயிட்டேன்னா பிரம்மத்தை எப்படி அனுபவிக்கிறது? நான் தேன் ஆயிட்டேன்னா தேனை எப்படி அனுபவிக்க முடியும்? நான் ஈயாக இருந்தேன்னா தேனை அனுபவிப்பேன். அதில் ஒரு சுவை இருக்குது. நான் தேனாக இருந்தேன்னா அப்புறம் நான் வேறு தான் அனுபவிக்கணும். எனக்கு தான் தேன் வண்டியாக இருக்குது. அதை நான் ஏறிட்டும் பார்க்க மாட்டேன். இப்போ தேன் அல்லாததை சுவைக்கணும். அதனால் நாராயணன் குடத்தில் இருக்கிற தேன், நான் தேனியாக போய் ஓரமாக இருந்து சாப்பிட்டுக்கிறேன். இது ஒரு விதமான ஒரு பந்தம் தானே. ஆனால் இந்த பந்தம் மற்ற எல்லா ஊர்மிகளும், ஷட் ஊர்மிகளும், ஷட் பாவனைகளும் இனிமேல் வரும். இதெல்லாம் நீங்கிய நிலையில் இருக்கிற ஒரு தேனி. அவனுக்கு மரணம் இல்லை, ஜனனம் இல்லை, மூப்பு இல்லை, அப்புறம் கோபதாபங்கள், பசி தாகம் எதுவும் இல்லை. முழு நேரமும் ஒரு ஆனந்தத்தில் இருக்க வாய்ப்பு. ஆனந்திப்பதற்கு ஒரு ஆனந்தன் வேணும். நான் ஆனந்தியாக இருந்து ஆனந்தனோடு கலக்கிறேன். இது ஒரு சுகமான ஒரு மோட்சம். இதையும் விசிஷ்டாத்வைதமாக நம்ம பெரியவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பிரம்மமாக ஆயிட்டாலும் கூட விசிஷ்டாத்வைதியாக இருந்துக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் பிரம்மமே ஆயிட்டீங்க, ஏன் ஒரு தேனியாக இருந்து நாராயணன் பக்கத்தில் இருக்கக்கூடாதா? நீங்கள் தான் நாராயணன். அவருடைய ஒரு கிங்கராங்க இருந்து அந்த நாராயணன் தான் எல்லாமா இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் நாராயணன் ஆகிட்டீங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோட்சத்தில் எந்த பாகுபாடும் எனக்கு தெரியல. துவைதத்தில் பக்தியிலையும் விசிஷ்டாத்வைதத்தில் கைங்கரியத்திலையோ அல்லது வேதாந்தத்தில் கிடைக்கக்கூடிய, அதாவது அத்வைதத்தில் கிடைக்கக்கூடிய சாயுஜ்யமோ எல்லாம் ஒன்று தான். உண்மையிலேயே நாம் ஜீவன் முக்தனாக வாழ்வதே விசிஷ்டாத்வைதம் தான்.
விதேக முக்தியில் தான் பரபிரம்மத்தோடு சேரும். இப்போ நீங்கள் பரபிரம்மத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீவன் முக்தி தானே உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணையாக இருக்குது. இப்போ யாராவது ஜீவன் முக்தி வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேதாந்தம் படிச்சுட்டேன் சார், செத்த பிறகு நான் பிரம்மமாகிறேன், நான் மீதி நாளை வந்து சம்சாரியாக இருந்துன்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை. அப்போ வேதாந்தி ஜீவன் முக்தன் எப்படி இருக்கிறான்? தன்னையே தான் அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்? அந்த கரணமாக இருந்து தான் அனுபவிக்கிறான், அகங்காரியாக இருந்து தான் அனுபவிக்கிறேன். இதைத்தான் விசிஷ்டாத்வைதம் சொல்லுது. அவர் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை. ராமானுஜாச்சாரிய ஜீவன் முக்தியை நீட்டிக்கிறோம். இந்த சரீரத்தோடு முடிஞ்சிட வேண்டாம், நித்திய சரீரத்தோடு இருப்போம், அந்த சரீரத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சரீரத்துக்கு ரசம்னு பேர். அந்த சரீரத்துக்கு ரசம்னு பேர். இந்த சரீரத்துக்கு மாமிசம், ஜல சரீரம், யாதனா சரீரம், அது ரச சரீரம், ரசோமயம். அப்படி உபனிஷத் சொல்லுது. அந்த ரசத்தை இங்கேயே உண்டு பண்ணலாம். அது ஹரியும் கௌரியும், ஹரனும் கௌரியும். கௌரின்னா கிரிராஜகுமாரி, அதனால கௌரின்னு பேர். அவரும் சேர்ந்து ரசத்தை உண்டாகிறாங்க. அந்த ரசநிலை நாம் இங்கே உண்டாக்க முடியும் அப்படின்னு காயகல்ப முறையில், தங்கள் கால் வலிக்குதா, அந்த காயகல்ப முறையில் ரசம்ங்கிறது இயற்கையில் பாதரசம்னு பேர். அது பாரத ரசம்னு பேர். இங்கே பாதரசங்கிறாங்க. பாரதம்னா பாரதம்னா எல்லைன்னு அர்த்தம். நம்ம பாரதம் இல்லை, பாரதம். பாரதம் பாரம், பாரம் அப்படின்னா 2 எழுத்தும் போட்டுக்கலாம். பாரம் சுமக்க முடியல அப்படின்னா அந்த பா போட்டுக்கணும். பாரம்னா எல்லைன்னு அர்த்தம், கரை. அபார மகிமானா எல்லையற்றவன்னு அர்த்தம். அபாரம்னு சொன்னோம்னா தாங்க முடியாத சுமைன்னு அர்த்தம், அதுவும் அர்த்தம். இது 2 எடுத்தாலும் சம்சாரத்தை குறியுது. இந்த பாரதம்னு சொல்லக்கூடிய, பாரதம்னு சொல்லக்கூடிய சம்சாரத்தை கடைப்பதற்கு ரசமாக இருக்குது. அல்லது பாதரசம், பாரத ரசம்னு பேர். அது மதுவி பாதரசம்னு வந்துடுச்சு. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, மெர்க்குரி தானே பாதரசம். உபனிஷத் சொல்லுது, எது ஒன்று திரவமோ, எது பளபளக்குமோ, எது உருண்டு நசுக்கினால் உருளுமோ அப்படியெல்லாம் சொல்லுது. அப்படியே வந்த ஒரு உலோகம் ரசம் அப்படின்னு பேர் வச்சு, அது உருவகத்தில் சொல்லியது. உண்மையிலே அது ரசமணி செய்து சித்தர்கள் பலகால மூலிகையில் காயகல்பம் பண்ணுவதற்கு மெர்க்குரியை கெட்டி பண்ணுறதுலையே கலைஞ்சிட்டாங்க. இது ஒரு மதமாகவே வந்துடுச்சு. இது ஒரு தரிசனம் ஆயிடுச்சு, ரசேஸ்வர தரிசனம்னு பேர். இந்த ரசத்தையே ஈஸ்வரனா வைக்கிற தரிசனம். அதை வழியில் தான் காயகல்பங்கள். யோக முறையில் இந்த உடம்பை ஸ்திரம் பண்ணோம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், அந்த ரசத்தை கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்போ திருமூலர் பல இடங்களில் இந்த ரசவாதியாக தான் இருக்கிறார், ஆல்கமிஸ்ட். மந்திரங்களாக சொல்கிறாரு, சில பரிபாஷையில் சொல்கிறாரு. எல்லாமே இந்த தேக சித்தி தான். இந்த அழிகின்ற தேகத்தை அழியாமல் மாற்றுறது. குயிக் சில்வர்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி, அது பேர் குயிக் சில்வர்னு பேர் இங்கிலீஷில். அது வந்து சாலிட் ஆகுது. அதை உருவகமாக சொல்லியிருக்குது. இவங்க அது உண்மையிலே அது செய்து அதை வந்து சாப்பாட்டில் போட்டுக்கிறது, உடம்புல தேய்ச்சிக்கிறது, இப்படி பண்ணி காய சித்தி பண்ணணும். ககன சித்தர் வந்து விந்து காய சித்தி விளைப்பர் அப்படி குற்றால குறவஞ்சியில் சொல்லப்படுது. தமிழகத்தில் திராவிட நாகரிகத்தில் இந்த யோக கலை எங்கேயோ போயிட்டோம். நம்ம இன்றைக்கும் நமக்கு நிறைய குருநாதர்கள் ரகசியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் பரசியம் பண்ணணும்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க வளமுடன்றதில் காயகல்பம், காய சித்தி பண்ணுறது அந்த முறையை அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யார் அதெல்லாம் செய்தாங்களா தெரியல. அவர் ரசமானாரான்னு தெரியல. அவங்க கூட அந்த கருமையத்தை கெட்டி பண்ணுறது, அதை உருண்டு ஓடாமல் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம்.
அந்த ஒருவர் சகசிர கலா அவயவம் கல்யாணம் திருஷ்ட மாத்திரேன, அவரை பார்த்த அந்த நிமிஷத்திலேயே ஒருவன் மோட்சம் அடைகிறான். மோட்சத்தை அடைகிறான். அதன்படி வேஷம் ஆததே, அவர் அது மாதிரி பல வேஷங்களை எடுத்திருக்கிறார். எந்த உருவத்தை பார்த்தாலும் மோட்சம் கிடைக்குமா? இந்த நாராயணன் கல்யாண குணத்தில் ஒரு சில குணங்களை மட்டும் தொகுத்து ஒரு உருவம் எடுத்துக்கிறார். அதுக்கு ஒரு பேர் முருகன் சொல்கிறாங்க. ஒரு சில கல்யாண குணங்களை அப்படி திரட்டி ஒரு பண்ணுறார். அவர்கிட்ட ஏகப்பட்ட குணம் இருக்குது. வீரபத்ரனாக இருக்கிறார், பைரவராக இருக்கிறார், ருத்ரராக இருக்கிறார், பிரம்மாவாக இருக்கிறார், நாராயணன் ஒருத்தரே. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய கல்யாண குணத்தில் கொஞ்சம் இவங்க வச்சுருக்கிறாங்க. சிருஷ்டி கல்யாண குணத்தை மட்டும் பிரம்மா வச்சுருக்கிறார். விஷ்ணு இந்த இந்த ஸ்திதியை மட்டும் வச்சிருக்கிறார். நாராயணன்கிட்ட அந்த விஷ்ணு, அப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்த ருத்ரன், அதுக்கு பின்னாடி வந்த நிறைய தேவாதி புருஷர்கள் எல்லாமே அநேக கல்யாண குணத்தில் ஒரு கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஜீவனும் சாதாரண மனுஷனும் அவர் கல்யாண குணத்தை அத்தனையும் பெற முடியுமா? இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிது. நீ வா, உனக்கு அள்ளி தரேங்கிற. திருஷ்ட மாத்திரேன, நீ எங்கே நீ எந்த உருவத்தில் பார்க்கலாம்? சக்கரமாக பாரு, சங்கா பாரு, கருடனா பாரு, எந்த ஒரு ரூபத்திலையும் நீ பார்த்தினால் அந்த வேஷத்தை நான் தரித்திருக்கிறேன்னு சொல்கிறார். வேஷம் ஆததே சகசிர கல்யாண கலாதி வேஷம் ஆததே, நான் எல்லாவித கல்யாண குணங்களும் வேஷம் பெற்று இருக்கிறேன். உங்கள் குருநாதராகவும் நான் தான் இருக்கிறேன். விருட்சமாக நான் இருக்கிறேன், தென்றலாக இருக்கிறேன், கிருஷ்மங்கிற சொல்லக்கூடிய வெயில் காலமாக இருக்கிறேன், வசந்த காலமாக வசந்த ருதுவாக இருக்கிறேன், சரத்காலமாக இருக்கிறேன், மழை காலமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. வெயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, நிழலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதெல்லாம் அவருடைய கல்யாண குணங்கள். அந்த குணங்கள் தான் சகுனமாக அவர் காட்டுது. அந்த குணங்களுடைய எச்சங்கள் தான் நமக்கெல்லாம் லவலேசம் அவங்களும் ஆளாளு கொடுத்துருக்கிறார். தேன வேஷேன பூமியாதி லோகம் வியாபியம் அனந்த யோஜனம் ஆத்ய அதிஷ்டத்து. அந்த வேஷங்களோடு தேன வேஷேன, அவருடைய அந்த அநேக வேஷங்களாக பூமியாதி லோகம், பூமி முதலிய லோகங்களையும் அனந்த வியாப்தம், எல்லா இடத்திலும் ஊடுருவி நிறைந்திருக்கிறார். எந்த பொருள் எடுத்தாலும் அவருடைய வேஷம்தானம். ஏன்னா அவர் தான் உபாதான காரணம். உபாதான காரணம் அவருடைய வேஷம் இருந்து யோஜனம் அதிஷ்டதர், யோஜன தூரம், அனந்த யோஜன தூரம், வியாப்தம் அனந்த யோஜனம். யோஜனம்னா ஒரு யோசனை தூரம்லாம் சொல்லுவாங்க. காத தூரம்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க. மயில் கல்லுன்னு ராமசாமி அப்படின்னு கத்துவாங்கன்னா எவ்வளோ தூரம் போனோம்னா கூப்பிடுவாங்க. ஒரு தூரம் போன பிறகு இவன் கூப்பிட மாட்டான், காது கேட்காது. அப்போ ஒரு யோஜனை தூரம் போயிட்டான், காத தூரத்துக்கு அப்பால் போயிட்டான். காதில் விடுற தூரத்தில் இருந்தான்னா காத தூரம். ஒரு யோஜனை தூரம்னா நம்மளால் எவ்வளோ ஜியாகிரபிக்கலாக யோசிக்க முடியுமோ. இப்போ நம்முடைய யோசனை தூரம் எவ்வளோ? நமக்கு அண்டசராரங்களையும் நம்ம யோசனையில் வந்துடுச்சு. அந்த காலத்து ஆதி மனுஷனுக்கு யோசனை தூரம் இல்லை, அப்படி பார்ப்பான், அந்த அடிவானம் தெரியும், அதுதான் அவனுடைய யோசனை தூரம். அதுக்கப்புறம் அவன் மறைஞ்சிடுவான். அது வரைக்கும் அவர் வியாப்தம் இருக்கிறார். ஒருவனுக்கு யோஜனை தூரம் அதிகம்னா அங்கேயும் இருப்பார். யாராலெல்லாம் எவ்வளோ சிந்திக்க முடியுமோ அங்குமெல்லாம் இருப்பார். வியாப்தம் அனந்த யோஜனம் அதிஷ்டத்து, அங்கெல்லாம் அவர் தான் இருக்கிறார். நீ எவ்வளோ தூரம் போனாலும் உனக்கு முன்னாடி அங்கே இருப்பார். மனம் எங்கே போனாலும் அங்கே ஆத்மா இருக்கும். ஆத்மா விட்டுட்டு மனம் தப்பிச்சு ஓடலான்னு முடியாது. ஆத்மா இல்லாமல் நான் அறிவேன்னு சொல்ல முடியாது. நீ ஒன்றா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே அறிஞ்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் அறிவதற்கு முன்னால் இருக்கு. மனம் செல்வதற்கு முன்னாடி ஆத்மா செல்கிறது அப்படின்னு ஒரு உபநிஷத் சொல்லுது. புருஷோ நாராயணோ பூதம்
பவ்யம் भव्यं பவிஷ்யஸ்ச भविष्यश्च ஆசீத் आसीत् தஸ்மாத் तस्मात् நகோ அபி नको अपि ஜாயான். जायात् அந்த புருஷன் நாராயணன் பூதம் பவ்யம் பவிஷ்ய, பூதம்னா தோன்றியது, பவ்யம்னா இப்போது இருப்பது, பவிஷ்யம்னா இனிமேல் வரப்போகுது, அது அத்தனையுமே அவர் தான், அவரே தான். புருஷோ நாராயணன் இவரதால் தான் இருக்கிறார். இவருடைய அநேக வேஷங்கள் அநேக குணங்கள் தான் இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறாரு. தஸ்மாத் எனவே ந கோ அபி ஜாயான். ஜாயான் ஜாயான்னா அவருக்கு மேலே ஒன்று ஒரு பொருள் கிடையாது, அவருக்கு உயர்ந்ததாக ஒரு பொருள் என்பதே கிடையாது. ஜாயதே ஜாயான்னா மேலானதுன்னு அர்த்தம். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. மகாபுருஷ ஆத்மானம் आत्मानं சதுர்த்தா सदुर्ता கிருத்வா कृत्वा திரிபாதேன त्रिपादेन பரமே வியோம்னி परमे व्योमनि ஆசீத். आसीत् இதரேன इतरेण சதுர்த்தேன सदुर्तेन அனிருத்த अनिरुद्ध நாராயணேன नारायणेन விஸ்வான் ஆசம். विश्वान् आसन्. அந்த மகாபுருஷன் ஆத்மானம் தன்னை, ஆத்மானம்னா தன்னை, சதுர்த்தா கிருத்வா நான்காக பிரித்து கொண்டார். சதுர்த்தா நான்கு, கிருத்வானா செய்து கொண்டார், நான்காக செய்து கொண்டார். திரிபாதேன அந்த நான்குல மூன்று பகுதியை பரமவியோம்னி ஆசித் பரமவியோமாக மந்தை மாற்றி கொண்டார், ஆகாயமாக மாற்றி அதில் ஆகாயமாக இருக்கிறார். மூணு பகுதியை அப்புறம் என்ன பண்ணுறாரு? இதரேன இந்த நாலில் ஒரு பகுதினா இதர பகுதி, சதுர்த்தேன அந்த நான்காவது பகுதியை அனிருத்த நாராயணேன விஸ்வான் ஆசன் அனிருத்த நாராயணனாக மாறினார். இவர் தூய நாராயணன், இப்போ ஆகாயம் ஆயிட்டார். கொஞ்சம் மட்டும் எடுத்து காத்தாக்கி உள்ள நிரப்பிட்டார், அது அனிருத்த நாராயணன். சலனாத்மிகம் சிருஷ்டி கிருத்வா அவன் சிருஷ்டி செய்யக்கூடியவனாகவும், இவர் சும்மா வேடிக்கை பார்க்குறவராக துவாசொப்பர்னு அப்பே வந்துடுச்சு. ஆகாசமாக பரமாத்மாவாகவும் வாயுவாக அவர் இருக்கிறார். அந்த வாயு தான் முக்கிய பிராணன்னு பேர், அது பேர் முக்கிய பிராணன். அந்த முக்கிய பிராணன்லேருந்து தோன்றியவர் தான் வாயுதேவன். வாயுதேவன் மகாபாரத்தில் அனுமனாகவும், ராமாயணத்தில் மகாபாரத்தில் பீமனாகவும், கலியுகத்தில் நம்முடைய ராகவேந்திரர் மத்துவாச்சாரியராகவும், ராகவேந்திரர் அவர் தான், ராகவேந்திரராகவும் அவர் இருக்கிறார். நீங்கள் ராகவேந்திரர் வணங்கினா ஆனந்தசேனர் வணங்கின மாதிரி தான். மத்துவாச்சாரிய நம்ம வணங்குறது இல்லை, ஆனால் ராகவேந்திரன் நம்ம வணங்குறோம். ராகவேந்திரர் சாட்சாத் நாராயணன், அனிருத்த நாராயணன். அப்படி ஆகி விஸ்வான் ஆசம் விஸ்வமாக ஆகிவிட்டார், ஆகாயமாகி விஸ்வமாகி விட்டார். இப்படி என்னென்னு அர்த்தம்? அனைத்து விஸ்வமும் வாயுன்னு அர்த்தம், எல்லாம் காற்று தான். பாட்டு பாட்டுனா காற்று தான் வருதுங்கிறாங்க. நமக்கு எல்லாம் காற்று தான். பாட்டு பாடினா காற்று வருதுன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இங்கே நம்ம எது செய்தாலும் காற்று தான், எதை தொட்டாலும் காற்று தான், தொடுறதும் காற்று. காற்று 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 தான் சப்தமாகி நாமரூபமாக இருக்குது. ஆமாம், இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி தான் இந்த வேத மந்திரங்களெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமாக வியாக்கியானம் பண்ணி தெரிஞ்சுக்கும்படி வச்சுருக்குது. இல்லைன்னா பேராகிராஃப் எஸ்ஸே எழுதிட்டு இருக்கணும். சச்ச பாத நாராயணோ ஜகத் சிருஷ்டும் பிரகிருதிம் ஜனயது. அந்த பாதரான நாராயணன் சொல்லக்கூடிய அனிருத்த நாராயணர் இந்த பூலோகத்தை எல்லாம் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்ய வேண்டும். சித்தும் அச்சித்தும் ஆகிய, சித்தும் ஜடமாகிய, அறிவும் அறிவற்றதுமாகிய, ஜீவனும் லோகமுங்களும் ஆகிய இந்த இரட்டைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று அது பேர் ஜகத்து. ஜகத்தே துவைதம்தான், இரட்டைமயம். ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சத்து,
அது எப்பவுமே அத்வைதம், ஏகமேவ அத்வைதம். அது ஜகத்தான உடனே கட்டாயம் ரெண்டாயிடும். ரெண்டானாதான் சிருஷ்டின்னு பேர். அவர் ஜகத் சிருஷ்டும் பிரகிருதிம் ஜனயது, பிரகிருதி என்ற பிரம்மாவை அவர் உண்டாக்குகிறார். பிரகிருதிம் ஜனயது, ஜனயதுனா செய்து உண்டாக்குகிறார். சக சம்ருத்தகாய சம்ருத்தகாய சன்னு சன்னு சிருஷ்டி கர்ம சிருஷ்டிகர்ம ந ஜக்ஞிவான், ஜக்ஞிவான் ஜக்ஞிவான். ஜக்ஞிவா அவன் அந்த பிரம்மா சம்ருத்தகாய எங்கும் வியாபித்தவனாக இருந்தும் கூட, முதல் தோன்றிய உடம்புடையவனாக இருந்தும் கூட சன்னு சிருஷ்டி கர்ம சிருஷ்டி செய்வதற்கு ஜக்ஞிவான் தகுதியற்றவனாக முடியாதுன்னு சொல்றார். என்னத்தை எப்படி நான் பண்றதுன்னு அவர் கேட்குறார். அப்போ பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதார். இப்போ அப்போ வாயு வந்துடுச்சு, நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு உருவமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றார். உனக்கு உருவம் கொடுத்தா தானே பண்ண முடியும், நீ நாடியாக மாறு அப்படின்னு அவருக்கு சொல்லி, இந்த நாடியில தான் வேதங்களை எல்லாம் நாமரூபங்களாக பதிக்க முடியும். இன்னும் ஒவ்வொரு சொற்களும் ஒரு உருவம் இருக்குது, ரூபம் கொடுக்கணும். அந்த ரூபந்தான் ஜெகது. அவர்கிட்ட நாமமாக இருக்குது, நாமம் ரூபமாகணும். இப்போ என்கிட்ட ஆங்கிற சவுண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எழுதி காட்டினா தான் புரியும். ஒருவேளை நீங்கள் எதிரில் இருந்தால் ஆன்னு சொல்லிவிடுவேன். நீங்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்கீங்கன்னா நான் வந்து லெட்டர் தான் போட முடியும். அப்போ நான் லெட்டரில் என்னுடைய சொல்லெல்லாம் என்ன பண்ணுவேன், எழுத்து. அப்போ எழுத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். வடிவம் ஒரு புள்ளியே வடிவமாகுமா? ஒரு புள்ளியை வடிவமாக்க முடியாது, புள்ளியாக தான் இருக்கும். அது குறைஞ்சபட்சம் ஒரு கோடாக இருக்கணும். இப்போ கோடை உண்டாக்குனா என்ன பண்ணணும், புள்ளியை பக்கமாக போட்டோம்னா ஒரு கோடாயிடும். அப்போ புள்ளி டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ்னா என்ன, திசையற்றது, உருவமற்றது, டைமென்ஷனே கிடையாது. இப்போ டைமென்ஷன் இல்லாத ஒன்று எனக்கு டைமென்ஷன் வேணும், யூனி டைமென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கு. அப்போ நீ கோடு உண்டாக்கு. அப்போ அதை வச்சுட்டு அந்த கோடை இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி இப்படி வளைச்சா 2 டைமென்ஷன் ஆகிடும், நீல அகல வரும். அப்போ அந்த பொட்டி அந்த பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஒரு பேப்பர், இது வந்து 2 டைமென்ஷன். இப்போது மொத்த பேப்பர் வச்சா அப்போ 3 டைமென்ஷன் என்ன, 2 டைமென்ஷனுடைய மல்டிப்ளிசிட்டி தானே. அப்போ 2 டைமென்ஷனுங்கிறது என்ன, ஒரு டைமென்ஷனுடைய மல்டிப்ளிசிட்டி தானே. இப்போ ஒரு கோடை பக்கமாக கழிச்சா 2 டைமென்ஷன் ஆகிடுது. ஒரு கோடு கீழே ஒரு கோடு கீழே ஒரு கோடு புள்ளிக்கிட்ட புள்ளிக்குள்ளி போட்டோம்னா கோடு ஆயிடுச்சு. கோடுகளை சேர்த்துக்கிட்டே வந்தால் 2 டைமென்ஷன் ஆயிடுச்சு. 2 டைமென்ஷன் சேர்த்துக்கிட்டே வந்தால் 3 டைமென்ஷன். இங்கே என்ன பெரிய சிருஷ்டி வந்துடுச்சு, ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ திசைகளை உண்டு பண்ணுறது, திசைகளற்ற ஒன்று திசைகளை எப்படி உண்டு பண்ணுது பாருங்க. அப்போது தன்னை பலவாக ஆக்கி கொண்டால் தானே முடியும். அந்த வாயுங்கிற புள்ளிகள் எல்லாம் சேர்க்க வேண்டியது இழைகளாக. அதை சேர்த்த உடனே அது கோடாகி, கோடுகளெல்லாம் சதுரமாகி, சதுரங்களெல்லாம் பெட்டிகளாகி, பெட்டிகளெல்லாம் 14 பக்கங்களாக மாறிச்சு. ஒரு பெட்டிக்கு 14 பக்கங்கள் உண்டான 14 டைமென்ஷன் வந்துடும். அதை தான் டெட்ராக்கை டெக்காஹெட்ரான் அப்படின்னு நான் பியூசி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வார்த்தை. அந்த ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த செல்களெல்லாம் பக்கமாக அடுக்கப்பட்டிருக்குதா. இந்த இலையை எடுத்தாலோ எது எடுத்தாலும் உன் உடம்பு கூட எடுத்துக்க, இலைகள் எடுத்துக்கும். இந்த இலைகளை செல்களால் ஆனது. இந்த செல்களெல்லாம் சோப்புன்னு பபுள் மாதிரி, ஒன்று விட்டோம்னா பபுள் மாதிரி இருக்குது. தனித்தனியாக இருந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஒரு 100 பபுள்ஸை ஒன்றா சேர்த்தோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ ஒற்ற இடத்துல தட்டையாகிடும். எந்த அளவுக்கு நீ பபுள்ஸை நீ ஒன்றா சேர்க்க முடியும்னா மேக்சிமம் 14 பக்கங்களுடைய ஒரு பபுளை உண்டாகலாம். நடுவில் இருக்க பபுளுக்கு 14 பக்கம் இருக்கும். அதை சூழ்ந்து 14 மற்ற பொருளெல்லாம் ஒட்டியிருக்கோம்.
மற்ற பபுள்ஸு. அந்த பபுளுக்கு வேறு ஒன்று ஒட்டுச்சுன்னா 14 வந்துடும். அப்போ எல்லாமே கூட்டமாக இருக்கும் பொழுது ஒன்று ஒன்றுக்கும் இவங்க சொல்கிறாங்க ஹனி கோம்புங்கிறாங்க, 6 அது 2 டைமென்ஷன் ஓகே. 3 டைமென்ஷன் வந்தால் 14 தான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள். அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ் வந்துடும், ஸ்பெரிக்கல் ஆகிடும். அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் இன்னொரு ஸ்பெரிக்கல் நடுவில் கேப் வந்துடும். கேப் வராமல் ஃபில்அப் பண்ணணும்னா பெஸ்ட் ஃபிட்டிங் டைமென்ஷன் வந்து 14. 14 லோகங்களை உண்டாக்கிட்டார். ஒரு புள்ளி கோடாகி பொட்டியாகி 3 டைமென்ஷன் ஆகி 14 டைமென்ஷன். இதுக்கு பேர் லாட்டினில் டெட்ரா கை டெக்கா ஹெட்ரான். ஹெட்ரான்னா பல பக்கங்களோடது. ஹெட்ரான்னா அது எவ்வளோ வேணால் சொல்லலாம். பாலிஹெட்ரான், டெட்ராஹெட்ரான், பென்டஹெட்ரான், ஹெக்ஸாஹெட்ரான். ஹெட்ரான்னா பல கோணங்களுடையது, அது விட்டுடுங்க. இந்த டெட்ரா கை டெக்கான்னா என்ன? ஏன்னா அவங்களுடைய மொழியில் 14ன்னு அர்த்தம். டெட்ரான்னா 4, டெக்கான்னா 10. டெக்கத்லான், டிகேடுனா 10 வருஷம். டெக்கா அதுனா கை. டெட்ரா கைன்னா கைன்னா அண்டுன்னு அர்த்தம். 4 and 10 டெட்ரா கை டெக்கா ஹெட். இத்தனையும் எங்கள் வாத்தியார்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அவருக்கு மரியாதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். எங்கள் டீச்சருங்க ஒன்று எனக்கு மண்டையில் உள்ள திரிச்சு வச்சாங்க. அவங்க போகிற போகல் தான் சொன்னாங்க. ஆனால் பசுமருத்தாணி மாதிரி அது பதிய வச்சது அந்த குருநாதர்கள். சயின்ஸில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்கி இது புரியுது. இங்கே எப்படிடா 14 லோகத்தில் இவர் வெறும் வாயு வச்சு படைத்தார். அந்த இப்போ ஆகாயம் 14 பிரிஞ்சு போச்சு. அதான் நாம் எந்த டைமென்ஷனில் இருக்கிறோம்? நம்ம 3 டைமென்ஷனில் இருக்கிறோம். அவருக்கு படைக்க தெரிலன்ட்டார். சரி, எப்படி படைக்கிறதுங்கிறது அவர் சொல்லி கொடுக்குறார். சஹ அனிருத்த நாராயண தஸ்மை. இங்கே எழுத்து மாறி இருக்கு, சிருஷ்டி வரணும். சிருஷ்டன் போடுறாங்க. சிருஷ்டிம் உபாதிஷ்ச. இந்த புக்கில் டீக்கு பதிலாக ஷாப் போட்டிருக்கு. இங்கே சமஸ்கிருதத்தில் கரெக்டாக இருக்குது. அந்த நாராயணனே, அனிருத்த நாராயணனே, இந்த வாயுவாக இருப்பவரே, இந்த அவருக்கு சிருஷ்டிம் உபதேசிக்கிறார். அப்படின்னா அவர் இன்னொரு ஆளுன்னு நினச்சக்கூடாது, தன்னையே அவர் மாற்றிக்கிட்டார். இப்படி வாயுவாக இருக்கிறனே, என்னால் பண்ண முடியல, ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஃபேப்ரிக்ஸ்னால் ஒரு வலைப்பின்னல், நெட்வொர்க், வேர்ல்டு வைட் நெட்டு, உலகளாவிய ஒரு வலையாய் உண்டாக்கிறார். அவர் நம்ம ஹிரண்ய கர்ப்பன், நாடி பிராணன், முதல் தோன்றிய பிரஜாபதி, விநாயக பெருமான் அப்படின்லாம் ஒரு பேர் வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? ரெண்டாவது மந்திரம். இதெல்லாம் மந்திரமாக இல்லாமல் பேராகிராஃபாக இருக்குது. பிரம்மன் து இந்திரியாணி யாஜகானி தியாத்வா கோஷபூதம் திருடம் கிருந்தி கலேவரம் ஹவிர்த்யாத்வா ஹவிர்புஜம் தியாத்வா வசந்தகாலம் ஆஜ்யம் அசந்தகாலம் ஆஜ்யம் தியாத்வா கிரீஷ்மம் இத்மம் தியாத்வா சரத் ருதும் ரசம் தியாத்வா ஏவம் அக்னௌ ஹுத்வா அங்கஸ்பர்ஷாத் கலேவரோ வஜ்ரம் ஹி இஷ்யதே ததஹ ஸ்வகார்யாத் சர்வப்ராணி ஜீவான் சிருஷ்ட்வா பஸ்வாதயா பிராதுர்பவிஷ்யந்தி ததஹ ஸ்தாவர ஜங்கமாத்மகம் ஜகத் பவிஷ்யந்தி யஹ யமம் சிருஷ்டி
सृष्टि யக்ஞம் यज्ञं ஜானாதி जानाति மோக்ஷ பிரகாரம் मोक्षप्रकारं சர்வம் सर्वं ஆயுரேதி. आयुरेति இது சென்டென்ஸிங் தான் முடியுது, அதனால் நான் கண்டினியூஸாக சொல்ல வேண்டும். அந்த பிரம்மன், அந்த முதல் தோன்றிய இரண்யகர்பன், நாடிகளாக மாறியவன் என்ன பண்ணான்? அவர் யக்ஞமாக கிரியையை செய்கிறார். அதனால தான் பகவான் கூட யக்ஞார்த்தம் குரு கர்ம, யக்ஞம் செய்வது போல உன் கடமைகளை செய். யக்ஞம் செய்வது போலன்னா எப்படி? யக்ஞம் செய்து போய் பார்த்துருக்கீங்கல்ல, ஹோமம் செய்யும்போதோ யக்ஞம் செய்யும்போதோ வீட்டளவுக்கு பண்ணோம்னா அது ஹோமம். பல பேர் ஒருத்தர் மட்டும் பண்ணால் அது ஹோமம் பண்ணால் போதும். 4 பேர் வாத்தியாருங்க உட்காந்து செய்தால் அது யக்ஞம்ங்கிறோம். அந்த யக்ஞம் 16 வாத்தியாருங்களும் செய்வாங்க. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு வாத்தியார் இருப்பார், 4 பேர் இருப்பார். அப்புறம் அதர்வனத்துக்கும் இருப்பார். இப்படி இந்த யக்ஞங்கள் எப்படி செய்யப்படுது அப்படிங்கிறத பகவானும் சொல்கிறார். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மநாக்னவ், பிரம்மநாகுதம், பிரம்மவியதேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினக. அங்கே இந்த யக்ஞங்கிறதுல யக்ஞ மேடை, அதில் இருக்கின்ற அக்னி, அதில் போடுகின்ற நெய், அப்புறம் நெய்யை ஊற்றுகின்ற கரண்டி, அங்கே சொல்லக்கூடிய மந்திர தேவதை, அதனால் பெறக்கூடிய பயன் பிரயோஜனம், இது அத்தனையுமே பிரம்மன் தானா. இங்கே பிரம்மன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. பிரம்மத்தை கொண்டு பிரம்மத்தை உற்பத்தி பண்ணுறோம். அது எதுக்கு பிரம்மத்தை கொண்டு பிரம்மத்தை உற்பத்தி பண்ண? பிரம்மமாக இருக்க வேண்டியதானே. பிரம்மத்தை தான் உற்பத்தி பண்ண போகிறீங்க, அப்புறம் பிரம்மத்தை ஏன் கொண்டு பண்ணுறீங்க? அப்போ நீ புரிஞ்சுக்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டான்னு அர்த்தம். இப்போ பிரம்மத்தை கொண்டு செய்து பிரம்மத்தை உண்டு பண்ணுறது தான் பிரம்மாக்னவுலேருந்து அது பிரம்மவே தானே கந்தவியம். பிரம்மத்தை தான் நீ அடைய போகிற, அது ஏன் நீ முயற்சி பண்ணுற? கர்மம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். கர்மத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாது, ஞானத்தால் அடை. இது புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்கிறார் அந்த வேதம், அந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்கிறார். இங்கே அப்படி சொல்கிறாரு, அந்த பிரம்மனும் யஜ்ஞமாகத்தான் கடமையை செய்கிறான். அவன் யஜ்ஞத்தில் என்னென்ன பயன்படுத்தினான்னு இது சொல்லுது. இந்திரியங்களை அவர் ஹவிஸாக பயன்படுத்துகிறார். இந்திரியங்களை ஹவிஸாக பயன்படுத்தி உடம்பை தான் யஜ்ஞ மேடையாக பயன்படுத்துகிறார். அப்போனா தனக்குள்ளே தான் எல்லாம் பண்ணுறார். இரண்யகர்பன் தனக்குள்ளே பண்ணுறார். அந்த பண்ணி வசந்த காலத்தை நெய்யாக பயன்படுத்துகிறாராம். வசந்த காலம் ஆஜ்யம் தியாயத், ஆஜ்யம்னா நெய். கரிஷ்மம் இத்மம் தியாத்வா, இந்த வெயில் காலத்தை கிரீஷ்ம காலத்தை அவர் சமித்துக்களாக போடுறார். நெருப்பு வேணும்ல, எரியணும்ல, அதனால் இத்மம், இத்மம்னா அக்னிக்கு போடுற அந்த எரிபொருள், ஃபியூவல்னு அர்த்தம். தியாத்வானா தியானம் பண்ணுறார். சரத் ருதும், இந்த மழை காலத்தை ரசம் தியாத்வா, அது ரசமாக, மழைன்னா ரசம் தானே, அதை அவர் ஊத்துறாராம் அக்னியில். ஏவம் அக்னவ் ஹூத்வா, இவ்வாறு அக்னி தன்னில் அவர் இரண்யகர்பன் இல்லையா அவர் செய்கிறார். அப்போனா தனக்குள்ளேயே எல்லாம் பண்ணுறார், தன்னையே மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நாடிகளாக இருக்கின்ற அந்த வாயு தன்னிடம் அப்படியே பல பல விதங்களையும் அது சிருஷ்டி செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு ததக, அடுத்து ஸ்வகாரியாத் சர்வ பிராணி ஜீவான் சிருஷ்டுவா, தன்னையே தனக்குள்ளேயே எல்லா பிராணிகளையும் அவர் உண்டாகிவிட்டார். இப்போ பிராணின்னா என்ன? பிராணதாரிகள், பிராணனை கொண்டு உண்டாகிற எல்லா பொருளுமே பிராணிகள் தான். தேவர்களாக இருந்தாலும் எல்லாருமே பிராணனால் கட்டமைக்கப்பட்டவர்கள் தானே, அதனால் பிராணிகள். சர்வ பிராணி, அதுக்கு ஜீவன் பேர். ஜீவான், தன்னை ஜீவனாக மாற்றிட்டாருங்க, எண்ணற்ற ஜீவனாக மாற்றிக்கொண்டார். எப்படி? பஸ்வாதயா, பசு முதலானவர்களும் பிராதுர் பவிஷந்தி, அதன் பிறகு எல்லாம் பசுவாதிகள். இந்த பசுவாதிகள் நாமளும் பசுதான், எல்லாவற்றையும் படுத்தி விட்டார். ததக, பிறகு
ஸ்தாவர ஜங்கமாத்மகம் ஜெகத் பவிஷன். பிறகு இந்த ஜகத்தானது தாவரங்களும் ஜங்கமங்களும், அசைவனும் அசையாதனவும், சிந்திப்பனும் சிந்திக்காததும், உண்பதும் உண்ணப்படுவதுமாக ஜகத் உண்டாகிவிட்டது. யக யார் ஒருவன் இமம் சிருஷ்டி யஜ்ஞம், இந்த சிருஷ்டி யஜ்ஞத்தை ஜானாதி சரியாக புரிந்து கொண்டானோ. நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே என்ன சிருஷ்டி நடந்துருது. இந்த ஆத்மா தன்னை விரித்து ஆகாயமாக, ஏதுமற்ற ஆகாயமாக, எதையும் வல்ல ஆகாயமாக, எதுக்கும் இடம் தருகின்ற ஆகாயமை உண்டாக்கி கொண்டார். அதற்கு சிருஷ்டிக்கு ஆசைப்பட்டு வாயுவால் நிரப்பினார். அந்த வாயுவை உருவம் கொடுத்தார், நாம ரூபாதிகளாக மாற்றினார். அதுக்கு நாடிகள்னு சொல்கிறோம், இரண்ய கர்ப்பம். அதிலிருந்து வந்து எல்லாம் தோன்றுவதனால இங்கே பார்க்கின்ற அனைத்துமே எல்லாம் நாடிகள், எல்லாமே டெட்ராகை டெகாஹெட்ரான். இதெல்லாம் அதை வச்சு எல்லாம் சிருஷ்டி நடக்குது. எங்கே பார்த்தாலும் அங்கே தான் இருக்குது இங்கே உருவங்கள் எல்லாம். அந்த 14 பிரிவுகளாக இருக்கிறது ஆகாயம்தான். அதான் நம்ம வாயுங்கிறோம், நாடிங்கிறோம். பிளவுபடாத ஆகாயம் தன்னை குவாண்டமைஸ் பண்ணிடுச்சு, சிறு சிறு குவான்டிஃபிகேஷன் பண்ணிடுச்சு. இந்த குவாண்டம் ஃபைனல் குவாண்டம் டெட்ராகை டெகாஹெட்ரான் தான் ஃபைனல் ஷேப்பாக இருக்க முடியும். மேத்தமெட்டிஷியன்ஸும் டோபோகிராஃபிக்கல் மேத்தமேட்டிக்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேதத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அல்டிமேட் பார்ட்டிகள் எப்படி இருக்கும்னு இவங்க பிளான் பண்ணிடலாம். யாராவது இந்த வேலையை செய்யுங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு. யார் ஒருவன் இமம் சிருஷ்டி யஜ்ஞம், இந்த சிருஷ்டி என்ற யஜ்ஞத்தை தன்மையை உள்ளபடி புரிந்து கொண்டானோ. இங்கே ஒன்றுமே நடக்கலை, நடந்த மாதிரி நடக்குது சிருஷ்டி இவ. அதனால் இது அஜாதிவாதத்துக்கு தான் இது வருது. இங்கே ஒன்றுமே நடக்கலை. பிரம்மத்தை கொண்டு பிரம்மம் செய்து தான். பிரம்மத்தை கொண்டு வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்ம ஒரு கர்மம்னு சொல்லியிருக்கலாம். தன்னை கொண்டு தன்னையே படைச்சதுன்னா அது படைப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? யகம் யா இமம் ஜானாதி மோட்ச பிரகாரம் ச, இந்த ஆயுளுக்குள்ளேயே வாழும் பொழுதே அவன் மோட்சம் அடைந்து விட்டான்னு சொல்லிடுச்சு. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய 2வது பகுதியினுடைய உள்ளர்த்தம். 3வது பகுதி இருக்குது, நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம். என்னங்க 5 மினிட்ஸ் இருக்குதா? இது பெரிய மந்திரம். இங்கே தான் அந்த உபநிஷத்தினுடைய மகா வாக்கியம் வருது. எல்லா உபநிஷத்து மகா வாக்கியம் வரும் இல்லையா? இங்கே பரபிரம்ம அகம் ஏவ இது பாவையேது, நானே பரபிரம்மம் என்று, நானே அகம் பரபிரம்மம் என்று பாவையேத்துன்னு இந்த வார்த்தை வருது. இது நம்ம அதிகம் பேச வேண்டியதுனால நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம். உபநிஷத்துகள் எல்லாமே ஒரு பொருளை தான் சொல்லுது. அதோட தாற்பயம் ஒன்று தான், பிரம்மந்தான். பிரம்மத்தை தவிர அது எதுவும் சொல்லலை. அதான் முதல் சூத்திரத்திலே அவர் சொல்கிறார், பிரம்மந்தான் வேதத்தினுடைய தாத்பரியம். பிரம்ம ஜிக்ஞாசு, பிரம்மத்தை அறிவதற்கு தான் வேதம். அத்தக பிரம்ம ஜிக்ஞாசு. நிறைய உபநிஷத்து நீங்கள் நம்ம சொல்லி தந்ததுனால இந்த உபநிஷத்து கேட்டோம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ஆரம்பத்தில் அதை சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு புரியாத பொழுது அவரு சாமானியனுக்கு புரியாதுன்னு அவரே சொல்லிட்டார். இந்த உபநிஷம் சொல்லுது. அவர் தான் மறுபடியும் உபநிஷம் சொல்லிட்டு மறுபடியும் விளக்கறது உங்களெல்லாம் படைச்சிருக்கிறார்ல, நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்கல்ல.